காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்களே, நண்பர்களே மற்றும் யூத் காங்கிரஸ், லேபர் காங்கிரஸ், உமன் காங்கிரஸ், இப்படி எல்லா காங்கிரஸ்காரும் இன்னைக்கு நம்ம இங்கே ஒன்னா கூடியிருக்கோம்னு சொன்னால், நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இறந்து விட்டதால், நேற்று சரியாக 9 மணி அளவில் இறந்து விட்டதால் அவர்களுக்காக இங்கே நாம் ஆழ்ந்த இரங்கல் கூட்டத்திலே அவருடைய படத்தை திறந்து இங்கே வருகை தந்த நம்ம பிளாக் பிரசிடென்ட் முதலமுத்து அவர்களுக்கும் மற்றும் நாம் சொன்ன மாதிரி யூத் காங்கிரஸ், பேரண்டியல் காங்கிரஸ், லேபர் காங்கிரஸ் அனைத்து தலைவர்களுக்கும், ஏன்னா தனியாக பேர் சொன்னால் ஒருத்தர் தப்பாக எடுத்துக்கோங்க, அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு பொருளாதார நிபுணர், உலகம் அறிந்த ஒரு பொருளாதார நிபுணர். சந்திரசேகர் அவர்கள் நமக்கு பிரைம் மினிஸ்டர் இருந்தப்போ நம்முடைய இந்திய நாட்டு பொருளாதாரம் ரொம்ப கீழே போயிடுச்சுங்க. எப்படிப்பட்ட ஒரு நிலைமைனா, அந்நிய நாட்டில் போய் நம்ம கடன் கேட்குற அளவுக்கு, கையை நீட்டுற அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு நிலைமை நமக்கு உருவாச்சு. அந்த நேரத்தில் யூபிஏ கவர்மெண்ட் வந்ததும் சோனியா காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனால் வயிற்றெரிச்சல் பிடிச்ச அரசியல்வாதிகள், எதிர்கட்சிக்காரர்கள் அதை ஜீரணிக்க முடியவில்லை. சோனியா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆனா எப்படி அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணத்தில் அதை தடுக்க தேவையான ஏற்பாடுகளை செய்தார். அந்த நேரத்திலே நம்ம தான் மெஜாரிட்டி இருந்தோம், ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. இருந்தாலும் சோனியா காந்தி ஒரு டிசிஷன் எடுத்தாங்க, நான் விட்டு கொடுக்குறேன் என்னுடைய பதவியை. ஏன்னா காங்கிரஸ்னாவே விட்டு கொடுக்குற மனப்பான்மை தான். அவங்களுக்கு ஒரே குறிக்கோள் நாடு மக்கள் டெவலப்மெண்ட், இதுதான் காங்கிரஸுக்கு தெரிஞ்சதெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் சோனியா காந்தி விட்டு கொடுத்து ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டர் நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லும் போது, இந்தியாவுடைய பிளானிங் கமிட்டி சேர்மனாக இருந்தவர், ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர், இப்படிப்பட்ட ஒருத்தர் கையில் நம்ம நாட்டை பிரைம் மினிஸ்டராக பண்ணால் நம்ம நாடு செழிக்கும் வளரும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் பிரைம் மினிஸ்டராக நம்ம மன்மோகன் சிங்கை பிரைம் மினிஸ்டராக பண்ணாங்க. அந்த நேரத்தில் நம்முடைய பாரத நாட்டின் ஒரு வளர்ச்சி ஆகப்பட்டது. உலகளவு எட்டி பார்க்கும் வகையில் அந்த 10 ஆண்டுகள் 2014 இருந்து 2024 வரைக்கும், 2004 2014 வரைக்கும் 2004 to 2014 10 இயர்ஸ் வந்து இவர் இருந்தார் பிரைம் மினிஸ்டரா. அந்த நேரத்தில் நம்முடைய பொருளாதாரம் ஓங்கி வளர்ந்தது, இந்திய நாடு வளர்ந்தது, நம்முடைய கட்சி வளர்ந்தது. இப்படி பல வழியிலே இந்த நாட்டிற்காக நம்ம சொல்ல போனாக்கா உத்யோக் காத்ரே, கிராமத்தில் மக்கள் வந்து வேலை வெட்டி இல்லாத இருக்காங்கன்னு சொல்றதுனால அவங்களுக்கெல்லாம் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 300 ரூபாவது கிடைக்கும், ஒரு 200 ரூபாவது கிடைக்கும்ட்டு உத்யோக் காத்ரான்ட்டு பர்டே. இப்போ வந்து அது 280 ரூபாய் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த ஒரு இது எடுத்துன்னு வந்தார். அதே போன்று ரைட் டு இன்ஃபர்மேஷன், எது பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னாலும் கவர்மெண்ட்ல இவர் என்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காரு, அட்மினிஸ்ட்ரேஷனு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கவர்மெண்ட்ல இன்ஃபர்மேஷன் கேட்குற உரிமையை வந்து கொடுத்தவர். அதே வந்து ரைட் டு ஃபுட் சேஃப்டி, அதே பொருளாதாரம் நம்மளுடைய ஃபுட் சேஃப்டிக்கு ரைட் கொடுத்தாரு. அப்படின்னா அதை பதப்படுத்தி அதை காத்து அதை எப்படி இருக்குது, எதனா போட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் சொசைட்டியில், அதெல்லாம் மாற்றி அமைச்சவர். இப்படி பல பொருளாதார திட்டத்தை இந்திய நாட்டிற்காக கொண்டு வந்த அவர் நேற்று இறந்து விட்டார் என்பதை தெரிந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இந்த இரங்கல் கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக் கொண்டு, காங்கிரஸ் கட்சிக்கு நாங்கள் எப்பவும் உறுதுணையாக இருக்கிறோம் என்று இந்த நல்ல நேரத்தில் நாம் உறுதி பூண்டு அவரை நாம் பூஜை செய்து வணங்குகிறோம். நன்றி.